ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இவ்வளோ ஹெல்த்தியான கொள்ளு கஞ்சி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்குதா? பிரேக்ஃபாஸ்ட் ஆயும் லஞ்ச் ஆயும் டின்னராயும் ஒக்க சாப்பிடலாம்னா சூப்பர் ஹெல்த்தி மீல்ஸு தான் இந்த கொள்ளு கஞ்சி. தேங்காய் பாலும் நம்ம வீட்டில் தயார் பண்ணிய நெய்யும் சேர்த்து தயார் பண்ணிய இந்த கொள்ளு கஞ்சி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான். நெய்யில் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் இந்த கஞ்சி நம்ம தயார் பண்ணி எடுத்துடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட கூட சூப்பர் காம்பினேஷன் நம்ம தேங்காய் சம்மந்தியும் அப்பளவும் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி செய்கிறதுக்காக அரை கப்பு கொள்ளு நான் எடுத்துருக்கிறேன். இது நம்ம ஒரு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் கொள்ளு தான். இது தண்ணியில் ஊற வச்செடுத்த கொள்ளாயதுனால சீக்கிரம் வெந்து வரும். நீங்கள் தண்ணியில் ஊற வைக்காத கொள்ளாயிருந்தால குக்கரில் இந்த கொள்ளு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதிகமாக விசில் போட்டு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கஞ்சி செய்கிறதுனால எவ்வளோ வெந்து போனாலும் அது பிரச்சனை இருக்காது. இப்போ நான் குக்கர்லேக்கு இந்த கொள்ளு போட்டிருக்கு. அரை கப்பு கொள்ளுக்கு 2 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றி இருக்கு. கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்து இது வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கொள்ளு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. நான் இன்னொரு மண் கலத்திலேக்கு இது மாற்றியிருக்கு. இப்போ நம்ம கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு 4 பூண்டு இடிகளில் இடிச்செடுத்ததை இதிலேக்கு சேர்க்கலாம். இனி நான் இதிலேக்கு சேர்க்கிறது கஞ்சி தான். அதை நம்ம சாதாரணமாக அரிசியில் செஞ்ச சாப்பாடும் கொஞ்சமாக கஞ்சி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். இது கொஞ்சம் போதும். நம்ம கொள்ளு தான் அதிகம் வேணும். இந்த மாதிரி கஞ்சி சேர்த்து தயார் பண்ணின கொள்ளின நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இனி இந்த கஞ்சி இதிலேக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கஞ்சியும் கொள்ளும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும், ஒன்றாய் வரணும். அதுக்கு நமக்கு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வத்திச்செடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இது நல்ல கலர் விட்டதுக்கு அப்புறமா நமக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி மண் கலத்திலும் மண் சட்டியிலும் சமையல் செய்யும்போது நம்ம என்ன டிஷ்ஷு செஞ்சுருந்தாலும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் மண் கலத்திலும் மண் சட்டியிலும் எல்லாம் தான் சமையல் செய்வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லா வற்றி வந்துருச்சு தண்ணி எல்லாம். இதிலேக்கு 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி இது கொதிக்கக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் தண்ணி மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இது ஆறும்போது நல்லா திக்காயிட்டு வரும். அதனால பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் உப்பு கூட நமக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. நமக்கு அடுப்பில் நின்று இந்த மண்கலம் மாற்றி வைக்கலாம். மண்கலம் நல்ல சூடாயிருக்கு, அதனால தான். இனிமே தான் இந்த கொள்ளு கஞ்சியோட ஹைலைட்டு டேஸ்ட்டு வரப்போகிறது. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் கடாயில் ஊற்றியிருக்கு. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய நெய் தான். கொஞ்சமாக கடுகு சேர்த்தியிருக்கு. இதிலேக்கு 1/4 கப்பு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம சாதாரணமாக குழம்புலக்கு செய்கிற மாதிரி ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக தேவையில்லை. இது வணக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணாமல் மறந்து போயிடுச்சு. பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும், அதுவும் வணங்கட்டும். இனி இதிலேக்கு வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது சேர்க்கணும். அப்போது தான் நம்ம கொள்ளு கஞ்சிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வணக்கி எடுக்கணும். தீஞ்சு போகக்கூடாது. நம்ம கஞ்சியிலுக்கு சேர்க்க வேண்டிய ஒன்று தான் இது. அதனால தீஞ்சு போயிருந்தால் அந்த டேஸ்ட்டை கஞ்சிக்கு வரும். அதனால் இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கஞ்சியிலேக்கு இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க, கலரக்கூடாது. அதுக்கப்புறமா நமக்கு நல்ல கலரை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டிலேக்கு நமக்கு மாற்றலாம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வணங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நான் கஞ்சியிலேக்கு இது சேர்த்தி இருக்கு. நல்லா கலரை விட்டு நம்ம தட்டிலேக்கு மாற்றலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் கொள்ளு கஞ்சி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க.
தேங்க்யூ.